தமிழாவோட இன்றைய தினமொரு விஐபி தொகுப்புல காணொலி வாயிலா இணையவிருக்கிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ திரு OS மணியன் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறது, உங்களுடைய அரசியல் பிரவேசம் 18 வயசுல அதிமுகவில் இணைஞ்சீங்க. ஒருவேளை அரசியல் ஆர்வம் கொண்ட பின்னணியிலிருந்து வந்ததுனாலயா? எங்களுடைய குடும்பம் முற்றிலும் விவசாயத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். அரசியலில் நான் தான் முதலாவதாக அடியெடுத்து வைத்திருக்கிறவன். அரசியல் பின்னணி என்பது முழுமையாக கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த மனித நேயம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய குணங்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி நடிகராக நடித்த காலங்களில் அவரால் ஏற்பட்ட ஈர்ப்பு, இதுதான் அரசியலுக்கு கொண்டு வந்ததை தவிர அரசியல் பின்னணி என்பது பூஜ்ஜியம். சார், அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட அரசியல் பணியாற்றிய அந்த அனுபவம் பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் அவர் சொன்னதெல்லாம் கழகத்தவர்களுக்கு வேதமாக இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களை எந்த ஒரு காலத்திலும் சூழலிலும் வருத்தியது என்பது இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவருடைய அரசியல் காலத்தில் சிறைக்கு தொண்டர்களை அழைத்து சென்றது அல்லது அனுப்பியது என்பது அறவே இல்லை என்று கூட சொல்லலாம். அப்படி தொண்டர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்முகத்தோடு வைத்திருந்தாரே தவிர அவர் தொண்டர்களை எந்த விதத்திலும் எந்த வகையிலும் எந்த சூழலிலும் அவர் கடினமாக கருத்துக்களை புகுத்தியதும் இல்லை, செயலில் ஈடுபடுத்தியதும் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிற அந்த ஒரு சொல்லே நாட்டு மக்களிடத்தில் அடித்தட்டு மக்கள் வரை, குக்கிராமங்கள் வரை, சாதாரண மக்கள் வரை அறிந்த முகமாக இருந்ததால், புகழ்வாய்ந்த பேராக இருந்ததால் அவருடைய திருநாமமே இயக்கத்தை முற்றிலுமாக வழிநடத்தி சென்றது என்று சொல்லலாம். சார், தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமை திறன் பற்றி உங்களுடைய பார்வை? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆளுமை திறன் மட்டுமல்ல, ஒரு அருமையான எழுத்தாளர், சிறப்பான பேச்சாளர், அற்புதமான நினைவாற்றல் கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நெஞ்சுரம் கொண்டவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வெட்டு 1 துண்டு 2 என்று பேசக்கூடிய திறன் படைத்தவர்கள். ஒரு மொழியை பேசுகிற பொழுது இன்னொரு மொழி கலவாமல் பேசுகிற அற்புத பேச்சாற்றல் படைத்தவர்கள். அவர்களுடைய ஆளுமை என்பது கல்லில் எழுதிய எழுத்தாக, உலகம் உள்ளளவும் புகழ் பெற்றவையாக, அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்த சிறப்பு அனைத்துக்கும் சிறப்பானவர் அம்மா அவர்கள். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்பது கழகத்தவர்கள் மட்டுமல்ல, என்னை போன்றவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற நியாய உணர்வு படைத்திருக்கிற அத்தனை பேரும் ஒத்துக்கொள்ளுகிற ஒன்றாக இருக்கும். சார், அதிமுக பிளவுபட்டிருக்கிறது தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்களுடைய தலைவர்களுடைய மறைவுக்கு பிறகு அல்லது கொள்கையில் முரண்படுகிற பொழுது கட்சிகள் உடைவது, கட்சிகள் இரண்டாவது என்பது தவிர்க்க இயலாத ஒன்றாக கடந்த காலம் முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்த கட்சி அந்த கட்சி என்றே எல்லா கட்சிக்கும் ஒரு பொருத்தமான ஒன்றாகும். அதனால் ஒரு கட்சி பிளவு ஏற்பட்டது என்பதால் அழிந்துவிட்டது என்று சொல்லுவது முற்றிலும் தவறானது. அது அரசியல் காரணங்களுக்காக பேசக்கூடியது. அது அப்படிப்பட்டது அல்ல. அரசியல் கட்சி என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 53வது ஆண்டிலே இன்றைக்கு அடியெடுத்து வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவருக்கு பிறகு கழகம் இரண்டானது. அப்பொழுதும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சிறப்பாக கொண்டு சென்று வரலாறு படைத்தார்கள். அதுபோல புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கழகத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டது.
அதிலே இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக, ஒரு எழுச்சி தலைவராக, ஒரு வெற்றி தலைவராக இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கிறார், சிறந்து வந்திருக்கிறார். 4 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்திருக்கிறார். இவையெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்திலே நாங்கள் கற்ற பாடம், அவர்கள் தந்த பயிற்சி. எனவே அவர்கள் மறைந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் எங்களுக்கு இன்றைக்கு பாடமாக இருக்கிறார்கள். எங்களுக்கு அத்தனை செயலுக்கும் உந்து சக்தியாக புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். எனவே சேதாரம் என்பது தவிர்க்க இயலாத ஒன்று. அந்த சேதாரங்களையும் தாண்டி நாங்கள் உறுப்பினர்களை சேர்த்து புதியவர்களை இணைத்து பல்வேறு இயக்கத்தில் இருக்கிறவர்களையும் அழைத்துக் கொண்டு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பிளவு என்பதோ அல்லது சேதாரம் என்பதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்திற்கு, புரட்சித் தலைவர் அம்மாவர்களால் வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்திற்கு எடப்பாடியார் தலைமையேற்றிருக்கிற இந்த நேரத்தில் பின்னடைவு என்கிற வார்த்தைக்கே இடமில்லை என்பது என்னுடைய ஆழமான கருத்தாகும். கண்டிப்பா சார், இத்தனை வருட அரசியல் பயணத்துல நீங்க செஞ்ச சாதனைன்னு நீங்க எதை நினைவு கூறுறீங்க? என்னுடைய சாதனையாக நான் நினைப்பது இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற காரணத்தால் நான் செய்திருப்பது குறைவாகவே நான் கருதுகிறேன். நான் இன்னும் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, வறுமையில் வாடும் மக்களுக்கு, பின்தங்கிய சமூக மக்களுக்கு அவர்களை கைதூக்கிவிட, அவர்களை பொருளாதாரத்தில், கல்வியில், வேலைவாய்ப்பில் அவர்களை மேம்படுத்திட இன்னும் மேலும் மேலும் உழைக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தான் எனக்கு மேலோங்கி இருக்கிறதை தவிர நான் சாதித்தது என்பது குறைவாக கருதுகிறேன். சாதிக்க வேண்டியது நிரம்ப இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். நிச்சயமா சார், இப்ப இருக்கிற தமிழக அரசியல் சூழல்ல திமுகவோட வலுவான கூட்டணி, புதுவரவான விஜய் அப்படின்ற போட்டிகளை எதிர்கொள்றது சிரமம் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை கூட்டணிகளோடு வந்தாலும் சரி, எத்தனை கைகளை கோர்த்து கொண்டு வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சக்தியை அவர்கள் பயன்படுத்தினாலும் சரி, எப்படிப்பட்ட ஆயுதங்களை அவர்கள் பிரயோகப்படுத்தினாலும் சரி, இந்த தேர்தலில் அவர்கள் மண்ணை கவ்வார்கள் என்பது யதார்த்தமான சாதாரண மக்களின் எண்ணமாக இருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களின் கோபத்தை அவர்கள் சம்பாதித்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதையும் சாதிக்கவில்லை, விளம்பர ஆட்சியாகத்தான் அது காட்சியளிக்கிறது. தன்னை வளர்த்துக் கொள்வதில் காட்டுகிற ஆர்வம் மக்களை வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இல்லை என்பதை அடித்தட்டு மக்கள் முதல் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு ஒத்த கருத்தோடு எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்கிற உணர்வோடு மக்கள் காத்திருக்கிறார்கள் என்பதுதான் சாதாரண மக்களின் எண்ணமாக இருக்கிறது என்பதை நான் பிரதிபலிக்க விரும்புகிறேன். சார், தொடர்ந்து ஓபிஎஸ் போன்ற முன்னாள் தலைவர்களோட உறவு எப்படி இருக்கு சார்? அது பற்றிய சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் மிக உயர்ந்த முதலமைச்சர் பதவியிலே இருந்தார்கள். அதற்கு பின்னால் அடுத்தடுத்த பொறுப்புகளிலே பயணித்தார்கள். ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் இணைந்து கழகத்தை வழிநடத்தினார்கள். அப்பொழுதெல்லாம் நாங்கள் அவரை மதிக்கத்தக்க தலைவராகத்தான் ஏற்றுக்கொண்டிருந்தோம். அவர்கள் ஆணையை ஏற்று நடக்கக்கூடிய தொண்டர்களாகத்தான் நாங்களும் இருந்திருக்கிறோம். அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் காலம் சில நேரங்களில் சில தலைவர்களை அடையாளம் காட்டுகிறது. சில நேரங்களில் சிலர் வெற்றி பெறுகிறார்கள், சிலர் தோல்வியை தழுவுகிறார்கள். அந்த வகையிலே தோல்வியை தழுவியவராக போய்விட்டார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். வெற்றியை பெற்றவராக இன்றைக்கு முதலாம் இடத்திலே தெளித்து நிற்கிறார் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். இதுதான் நிலைப்பாடை தவிர யாருடைய எண்ணங்களிலும் ஏற்பட்ட குறைபாடு அல்ல. இது அந்த தலைமை ஏற்றிருந்தவர்கள், அவர்கள் செயல்பாடுகள், அவர்களுடைய திறன், அவர்களுடைய பார்வை, இதெல்லாம் எப்படிப்பட்டது என்பதை அனுமானித்து தொண்டர்கள் எடுக்கிற முடிவுதான் இது நிலைப்பாடை தவிர யாரும் தனிப்பட்ட முறையில் எவரும் எடுக்கக்கூடிய செயல்பாடு அல்ல. இது தொண்டர்களுடைய முடிவு.
சார், தொடர்ந்து முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? முதலமைச்சர் ஏன் வெளிநாடு செல்கிறார், எதற்காக செல்கிறார், எங்கே செல்கிறார் என்பதெல்லாம் வெளிப்படையாக சொல்லுவது இல்லை. சிலர் அரசியல் விமர்சகர்கள், சில மருத்துவ நிபுணர்கள் சொல்லுகிற கருத்து வேறாக இருக்கிறது. அவர் அரசு தெரிவிக்கிற கருத்து வேறொன்றாக இருக்கிறது. ஆக வெளிநாடு சென்றிருக்கிற முதல்வர் நலத்தோடு வர வேண்டும் என்று நாங்களும் இறைவனிடத்தில் வேண்டுகிறோம். ஆனால் உண்மையை சொன்னால் நாட்டு மக்களுக்கு நன்றாக இருக்கும். அவர்கள் சொல்லுவதில்லை. நன்றி சார். இந்த தருணத்தில் எங்களோடு இணைந்து கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. உங்களுடைய சாதனைகளும் சேவைகளும் தொடர நியூஸ் தமிழ் சார்பா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி.